எவ்வளோ அழகாக இருக்குது. வெறும் 10 ரூபா தான். ஆனால் கலர் கலராக இருக்கும். நம்ம மாதிரியே இருக்குது பாருங்கள். அழகு செடி. இது என்ன பேருன்னு தெரியல. அப்புறமா இது ஒரு நல்ல ரவுண்டாக கடுகு மாதிரியே இருக்குது. இப்போ ஒன்று காமிக்கிறேன். அதை எவ்வளோ அழகாக இருக்குது. முன் வாசலில் விடலாம், நல்லா இருக்கும். ஆனால் உருந்து விழுது. மாடலில் வேறு செடி இருக்கான்னு பார்க்கலாம். நிறைய வாகனம்லாம் நிற்கிது. தேவைப்பட்ட மண் கோலிஸோட சேனலுக்கு உங்களே வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப விலை குறைவாக எல்லா பிளான்ட்டும் இருக்கிற மாதிரி ஒரு நர்சரி கார்டன் தான் நம்ம போகிறோம். அது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு இடம். நாங்கள் எப்போவுமே அங்கே தான் செடி எல்லாமே வாங்குவோம். ரொம்ப கம்மி விலையில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். அது எங்கே இருக்குது, எந்த இடம், கம்மி விலையில் 10 ரூபா முதல் 50 ரூபா 100 ரூபா முதல்ல எல்லா செடி கொடியுமே இருக்குது. நம்ம ஒன்று விடாமல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கார்டனுக்குள்ளே வந்துட்டோம். இது எங்கே இருக்குன்னா, தாம்பரத்தில் படப்பை பக்கத்தில் இருக்க ஒரு கார்டன் தான். பல கிரவுண்டு நீளத்தில் நிறைய செடி கொடி எல்லாமே இருக்குது. நம்ம தேவைப்பட்ட எல்லாமே வாங்கிக்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, இப்போ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள படப்பை பக்கத்தில் கரசங்கால் வில்லேஜ் பக்கம் இருக்கிற SM நர்சரி கார்டனில் தான் நம்ம இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான பல பூக்கள் வகையான செடிகளும் இங்கே இருக்குது. குரோட்டன்ஸ் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் செடிக்கு தேவையான உரம், மண் வகைகள், கருப்பு மண், செம்மண், எந்த உர ஐட்டங்களும் எல்லாமே இருக்குது. நம்ம தேவையானதை இங்கே வாங்கிக்கலாம். இப்போ மாடி தோட்டம், சின்ன வீடு, குடிசை வீடுகளில் செடி வைக்கணும்னு ஆசைப்பட்டால் நமக்கு என்ன விருப்பமான செடியோ அந்த செடியை நம்ம இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ கவரில் மட்டும் தரதில்லை, நல்ல சின்ன செடி தொட்டி அதிலெல்லாம் வச்சு அழகாக தராங்க. செடி பாக்ஸில் வச்சு தந்தாங்கன்னா அதுக்கு தனி, அந்த பாக்ஸுக்கு மட்டும் ஒரு குறைவான விலை வச்சு கரெக்டாக அந்த செடிக்கு ஒரு விலை போட்டு தர்றாங்க. ரொம்ப நல்ல அழகான நமக்கு பிடிச்ச செடிகள், அதாவது வித்தியாசமான பூ வகைகள் எல்லாமே இருக்குது. வாங்க நம்ம ஒவ்வொரு பேர் உள்ள பூக்களையும் நம்ம பார்த்து இது என்ன பூ பார்க்கலாம். ஆனால் வெயில் தான் ஜாஸ்தியாக இருக்குது, நின்று பார்க்கறது கூட முடியல. அதனால் நான் கொடை பிடிச்சிருக்கேன். அவ்வளோ ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், டேபிள் ரோஸ் நிறைய இருக்குது, குமிச்சு வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு பாக்ஸ், ஒரு கவர் வெறும் 10 ரூபா தான். ஆனால் கலர் கலராக இருக்கும். நம்ம வீட்டில் கூட கொஞ்சம் வளர வச்சு கட் பண்ணி வச்சுக்கலாம். நூடுல்ஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஆரஞ்சு கலர், ஆரஞ்சு, ரெட்டு, ரோஸு, நிறைய கலர்ஸில் இருக்குது. அவ்வளோ இதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்த உடனே கட் பண்ணி வைக்கலாம். நான் நிறைய வச்சுருக்கேன். ஆனால் ரொம்ப வீடே அழகாக இருக்கும். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அது வேறு ஒரு மாடல் டேபிள் ரோஸ். கலர்ஸ் நல்லா இருக்கும். ஆரஞ்சு, ரெட், எல்லோ, எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது. இது எல்லாமே சுற்றி அழகு செடிகள் நிறையவே இருக்குது. வாழை மரம், வாழையில சிவப்பு, எல்லா வாழை மர செடியும் நிற்கிது பாருங்க. செம்பருத்தி நிற்கிது. என்ன இருக்குது, செம்பருத்திலாம் நிற்கிது பாருங்கள். துளசி பக்கத்துலேயே துளசி நிற்கிது. இது எவ்வளோ காடு மாதிரி வளர்ந்து நிற்கிது. நல்லா இருக்குது மனம்.
நம்ம இத வந்து காகித பூன்னு சொல்லுவோம். ஆனா, அதுக்கு வந்து போகிவில்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, அதுக்கோட ரேட் வந்து நம்ம சின்ன நர்சரி கார்டன்ல எல்லாம் பார்த்தா ரூ. 250 ரூ. 300 அப்படி சொல்றாங்க. ஆனா, இதே இந்த காகித பூ வந்து கலர் கலர் ஒவ்வொரு பூ வந்து ஒவ்வொரு பாக்ஸ் வந்து ரூ. 80 ரூ. 90 ரூ. 70 அந்த ரேட்ல தான் இருக்கு. ஆனா, பெரிய பூவா தான் இருக்கும். செடியா தான் இருக்கும். ஆனா, இதுல வந்து ரொம்ப ரேட்டு கம்மியா நல்லா இருக்கும். சின்ன கார்டன் வச்சிருக்கக்கூடியவங்கலாம் மொத்தமா ஒரு வேன்ல வாங்கிட்டு போயிட்டு, அத வந்து சேல் பண்றதுக்காக இங்க எல்லாமே வாங்கிர்றாங்க. காகித பூ தான். பிங்க் கலர் நல்லா இருக்கு. இந்த பிளான்ட்டோட பேர் வந்து கோல்டன் கிரீப்பிங் ஜென்னி. இது வந்து தரையில படர்ந்து வளரும். லைட் மஞ்சள் கலர் இல்லைன்னா கிரீன் கலர்ல தான் இருக்கும். இதுக்கு அதிகமான தண்ணி ஊற்ற வேண்டாம். லேசாவே ஊற்றினா போதும். இந்த காகித பூவோட விலை வந்து வெளியே வந்து ரூ. 300 சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து வெறும் ரூ. 80 70 90 அதுக்கு மேலே விலையே இல்லை. கம்மியாக தான் இருக்குது. இப்போ இந்த நான் காட்டுற இந்த பூவோட விலை வந்து வெறும் ரூ. 80 மட்டும்தான். ஆனால் ரொம்பவே நல்லா இருக்குது. கலர் பிங்க் கலர். இந்த செடியை வந்து சில்வர் லீஃப்னு சொல்லுவாங்க. இது வந்து சில்வர் கலர்லேயும் சாம்பல் கலர்லேயும் இருக்கும். இந்த பூவோட பேர் தெரியல. ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு காட்டினது மொட்டாக இருந்துச்சு. எது பூவு இது பேர் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ ஒன்று காமிக்கிறேன். அதை வந்து அது என்ன பூ அப்படின்னு பேர் சொன்னதுலேருந்தே பார்க்குறேன். அவ்வளோ அழகாக லாவெண்டர் கலரில் நல்லா இருக்குது. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஒரு தொட்டியில் தான் நிற்கிது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. வீட்டு முன் வாசலில் விடலாம், நல்லா இருக்கும். பாருங்கள் நல்ல பிச்சி பூ மாதிரியே இருக்குது. இந்த கலர் மட்டும் வித்தியாசமாக இருக்குது. நல்லா இருக்கு. பார்த்தீங்களா? இதோட கலரு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய செடி இருக்குது. தாம்பரம் வந்தால் படப்பையில் வந்து இந்த மாதிரி செடி வகைகள்லாம் வாங்கிக்கிடுங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பாருங்கள் லாவெண்டர் கலர் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. அடுத்தது ஏதாவது வேறு இதே மாடலில் வேறு செடி இருக்கான்னு பார்க்கலாம். அதெல்லாம் மாங்காய் மரம், கொய்யா, சப்போட்டா, தென்னை மரம், இது சப்போட்டா மரம் இந்த பக்கம் நிற்கிறது எல்லாமே பெரிய பெரிய தொட்டியில் தான் வச்சுருக்காங்க. பார்க்கவே நல்ல பெரிய இடம். அதனால் எல்லாமே நல்லா அடுக்கி நிறைய வச்சுருக்காங்க. நிறைய வாகனம்லாம் வந்து நிற்கிது. தேவைப்பட்ட மண், உரம் எல்லாமே வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அழகு செடிகள்லாம் வந்து கலர் கலராட்டு பிரம்மாண்டமாக இருக்குது. ஒயிட்டு அந்த கலர் வந்து கண்ணை பறிக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. லாவெண்டர் கலர் ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தது முதல்ல பச்சை கலரில் வந்துடுதா? முதல்ல இது பச்சை கலரில் வருது இந்த பூ. அடுத்தது லாவெண்டர் கலரில் வந்துடுது. நல்லா இருக்குது. இந்த பக்கம் வாங்க. அப்புறம் இது ஒரு அழகு செடி. பனைமரம் மாதிரியே இருக்குது. பாருங்கள் பனைமரமே தான். ஆனால் அது வந்து அழகு செடி. இது எப்படி இருக்கு? இது வந்து விசிறி மாதிரியே இருக்குது. பாருங்கள் இது ஒரு அழகு செடி. அழகுக்கு வைக்கிறது. இப்போ லேட்டஸ்ட்டாக பங்களா வீடுகளில் எல்லாம் இந்த மடாகாஸ்கர் செடி தான், இந்த பாதாம் செடி தான் வைக்கிறாங்க. பாருங்கள் இதுகளோட நீளம் ஹைட்டை பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பாதாம்லேயே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. இது வந்து இலை அவ்வளோவா உதிராது. கொஞ்சம் அழகுக்குன்னு அழகாக வச்சுப்பாங்க. மடகாஸ்கர் பாதாம் இதோட பேர். ஆனால் நல்லா இருக்குது, அழகாக இருக்குது.
ஒசரம் ஒரு ஆளோட மிச்சமான ஒசரத்தில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பல வகையான பூக்கள்லாம் இருக்குது. அதில் ஒரு வகை வந்து கோழி கொண்டை பூன்னு சொல்லுவாங்க, கோழிப்பூன்னு சொல்லுவாங்க. அது வந்து கலர் கலராக இருக்குது, ஆரஞ்சு, பிங்க்கு. இதில் எல்லா கலரும் சேர்ந்த வகை வகையான பூச்செடிகள் இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அருமையாக கண்ணு குளிர்ச்சியாக இருந்துச்சு. மஞ்சள் கலர், ரெட்டு, எல்லோ அப்படி ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு கலரில் இருந்துச்சு. அதில் பால்சம் நிறைய இருந்தது, சாமந்தி பூ இருந்துச்சு, செவ்வந்தி அதுலேயும் நிறைய வெரைட்டி கலர்ஸ்லாம் இருந்தது, எல்லோ, பிங்க்கு. அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் நாங்கள் எடுத்து வச்சுருக்க செடி வகைகள். இவ்வளோ எடுத்துருக்கேன். பார்த்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து புல்தரை, அதாவது சில வீட்டிலலாம் வந்து நேச்சுராக புல்தரை எல்லாம் வைப்பாங்கள்ல, அதை மாதிரி வைக்கிறது வந்து இவங்களே வச்சு தருவாங்க. அந்த மாதிரி வைக்கிறதுக்கு தான் அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்படி வைக்கணும்னு சொன்னால் கூட இவங்களாவே அழகாட்டு அந்த நேச்சுராக அந்த புல் இது வச்சு தருவாங்க. இப்போது நம்ம எல்லா பூ வகைகளும் கலர் கலராக பார்த்துருப்போம், நிறைய செடி வகைகளும் பார்த்துருப்போம். இன்னும் நிறைய இருக்குது, ஆனால் இதுவே ரொம்ப அதிகமாக இருக்குது. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் நிறைய பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் எதுவாக இருந்தாலும் என்ன ஃப்ளவர், நான் நிறைய ஃப்ளவர் பற்றி கேட்டிருப்பேன், அதெல்லாம் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.